சும்மா இருக்கிறதா பெரிய கஷ்டம் நினைக்கிறோம். சும்மா எடுத்துன்னா எல்லாம் தேடி நானும் சும்மா கூட நினைக்கிறேன். ஆனால் நீங்க யாரும் சும்மா இருக்கிறது இல்லை. எதுக்கு சும்மா இருக்கிறீங்க? வேலை இல்லை, மாறி சும்மா இருக்கிறது இல்லை. அதனாலதான் திருப்பி சொல்ல வேண்டியது. தயவுசெய்து தவறாக நினைச்சுக்காதீங்க. நான் கோவப்படுவதற்காக இன்னைக்கு வேற மாதிரி செஞ்சுக்கல. திருவருளை முழுமையாக நம்முடைய முத்தமிழாக கூடிய தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் மூன்றை நம்முடைய பெருமநிலை குருமனாருடைய வழிவழியாக வந்த அற்புதமான திருமரபிலே முதல் குலம் ஒன்று எல்லோருக்கும் முழுமையாக எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்ற பெருநோக்கம். வேற ஒன்று யாருமே இல்லை. அதனால நான் இந்த விழா நண்பர்களையும் மற்ற நண்பர்கள் எல்லாம் கடுமையாக பேசியிருப்பேன். எனக்கு உண்மையாக சொல்லுங்க, அவங்க பேசுறதுனால சங்கடப்பட்டாங்க. தயவுசெய்து சங்கடமே கிடையாது. காரணம், நான் பயப்படுவது அன்னை பத்ரகாளிக்கும் என்னுடைய ஆளவாய் சொக்கநாத பெருமானுக்கும் மங்கையர்க்கணிக்கும் என்னுடைய குருநாதர்களுக்கு மட்டுமே. ஏனென்று சொன்னால், நான் முழுக்க எடுத்துக்கொண்ட நிகழ்வை ஆணவத்தில் சொல்லவில்லை. எப்படியாவது இவர்களிடத்துல நான் செலுத்த வேண்டும் என்ற பெருநோக்கத்திற்காக. ஆனால் விழாக்குள் நண்பர்களும் அவ்வாறு இருந்து கடுமையாக உழைத்தார்கள். அந்த கடுமையாக உழைத்ததின் பயன்தான் நம்முடைய கரூர் எங்களோடு ஒன்றோடு இணைந்து வேள்வி, நாட்டியம், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நட்டுவாகம், இசை, தேவாரம் என்று பல கலைகளை தன்னை ஆட்படுத்திக் கொண்டு இன்னும் படித்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற பேராவல் சின்ன வயசுங்க. இந்த அற்புதமான கண்மணிகளை இது மட்டுமில்லை, கிட்டத்தட்ட 60 மாணவர்களை தயார் செய்து வைத்திருக்கிறார். நடராஜையா சொன்னாரு, நம்முடைய கோயிலில் இதோட ஒரு நல்ல வகுப்புகள் அமைக்க வேண்டும். இது நம்ம நடைமுறைக்கு வருமானு கேட்டா இந்த பிறகு தெரியல. நீங்க தான் வாழ்த்த முடியும். ரங்கசாமி அப்படியே இருந்துட்டு வாங்க. இன்ஜினியர் ராமசாமி வர சொல்லுங்க.
கைத்தட்டி தட்டி கொடுக்குற காசு வேலைக்காக அடுத்த கூட பண்ணிருக்கீங்க உங்களை கூப்பிட்டாம கம்மிய காசு கட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மை அதுதாங்க. பணம் நமக்கு வேலை செய்யாது, மனம் வேலை செய்ய வேண்டும். கலைஞனுடைய எழுச்சியான உணர்வுபூர்வமான இயக்கம் வேலை செய்ய வேண்டும். சக்திகள் பையன் வெளியே போனான்னா வித்தியாசம் நினைக்கிறோம். இது போன்ற பண்பாட்டு மிக்க கலைகளை நாம் மரபிற்காக பண்பாட்டியாக கிடையாது. இருந்தாலும் நினைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒன்று. ரெண்டாவது ஒண்ணும் இல்லைங்க, வாழ்கின்ற உருவம் இருக்கிறது. வாழ்க்கையினால் ஏன் நம்ம படத்தை வைக்கிறோம்? ஒரு கால் நம்முடைய சந்ததியில் அடுத்தடுத்து வருகின்ற பொழுது அந்த தாத்தா படம், அப்பா படம், ஐயா படம் தெரிந்து கொள்வதற்காக அந்த ஏற்பாடு. அது போலத்தான் நம்முடைய Thank you.